தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இதோ இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் இறைவன் நமக்கு தியானிக்க கொடுக்கின்ற நற்செய்தி பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வரை உள்ள வார்த்தைகள். இங்கே கடவுள் இந்த நற்செய்தியின் வழியாக மனிதனுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பிளவை ஏற்படுத்தக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து எச்சரிக்கையோடு இருக்க நம்மை அழைக்கின்றார். இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், கடவுள் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஒரு குடும்பமாக உருவாக்கி மிக அழகானதொரு குடும்பமாக கடவுளோடு அவர்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, அன்பும் மரியாதையும் எல்லாம் அங்கே நிறைந்து காணப்பட்டது. எப்பொழுது சாத்தான் அங்கே உள்ளே வந்தானோ, சாத்தான் உள்ளே வந்து அவர்களை குழப்புகின்றான், கடவுளுக்கு எதிராக அவர்களை தூண்டுகின்றான். கடவுளுக்கு எதிராக தூண்டப்பட்ட அவர்கள் கடவுள் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்கிறார்கள். அவ்வாறு பாவம் அவர்கள் வாழ்வுக்குள்ளே நுழைகிறது. எப்பொழுது பாவம் அவர்கள் வாழ்வுக்குள் நுழைந்ததோ அப்பொழுதே அவர்கள் தங்களுடைய சுய மதிப்பை இழக்கிறார்கள். தாங்கள் கடவுளுடைய பிள்ளை என்ற அந்த நிலையை மறக்கிறார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அதுவரை கடவுளோடு நல்ல உறவில் வாழ்ந்தவர்கள், இறைவனை மிகவும் நேசித்து ஆண்டவருடைய உறவிலே மகிழ்ந்த அவர்கள், கடவுள் வந்து கேட்கிறார், ஆதாம் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது ஆதாம் சொல்லுகிறார், ஆண்டவரே உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டதும் எனக்கு அச்சமாக இருந்தது சொல்லிக்கொண்டு இறை பிரசன்னமே அவனுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அவன் செய்த பாவம் அவனை கடவுளில் இருந்து அகற்றுகிறது. அது கடவுளிடமிருந்து மட்டுமல்ல அவனை அகற்றியது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரிடம் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி செய்தாய், நான் செய்யக்கூடாததை ஏன் செய்தாய் என்று கடவுள் கேட்ட பொழுது தன்னுடைய குற்றத்திற்கான பொறுப்பை தான் ஏற்பதற்கு பதிலாக தன்னுடைய மனைவி மீது அவள் பொறுப்பை சுமத்துகின்றான். ஏவாளை பார்த்து ஏன் என்று கேட்ட பொழுது அவளும் அந்த தவறுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பாம்பு என்னை ஏமாற்றியது என்று சொல்லி அங்கே தப்பிக்க பார்க்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆதாமினுடைய குணம் அது அல்ல. தன்னுடைய மனைவியை நேசித்தவன், தன்னுடைய மனைவி எலும்பின் எலும்பு சதை சதை என்று சொல்லி பாராட்டியவன். ஆனால் இன்று இந்த இடத்திலே தன்னுடைய மனைவியையே உதாசீனப்படுத்துகின்றான். தன்னுடைய மனைவியையே தன் வாழ்வை கெடுக்க வந்தவளை போல அவள் பேசுகிறான். காரணம், அவன் தனக்குத்தானே பிளவுபட்டு நிற்கிறான். அந்த இடத்திலே தன்னுடைய இயல்பை, கடவுள் கொடுத்த அந்த இயல்பை இழந்தவனாக இருக்கிறான். கடவுளுடைய பிள்ளை என்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தவனாக இருக்கிறான். இதுதான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு செயல். அன்புக்குரியவர்களே, எனவே எப்பொழுதெல்லாம் பாவத்தின் சூழலுக்கு நம்மை நாம் விட்டு கொடுக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் பாவ இச்சைகளுக்கும் பாவ ஆசைகளுக்கும் நம்முடைய வாழ்விலே இடம் கொடுக்கின்றோமோ, அன்பார்ந்தவர்களே, பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்பத்தை கொண்டு வரும், ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த இன்பம் நம்மை கடவுளிடமிருந்தும் மனிதனிடமிருந்தும், ஏன் என்னுடைய நலமான வாழ்விலிருந்தே என்னை பிளவுபடுத்தி விடுகிறது. அப்ப நான் அந்த தீமையை வெற்றி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தியிலே ஆண்டவர் 3 வழிகளை நமக்கு இந்த இன்றைய வாசகத்தின் வழியாக சொல்லிக் கொடுக்கின்றார். ஒன்று, அன்பார்ந்தவர்களே, உன் வாழ்விலே வரக்கூடிய தீமையின் சோதனைகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அந்த தீமையை விட வலிமையுள்ள ஆண்டவருடைய கரத்தை நீ பற்றி கொள்ள வேண்டும். தீமை வலியவன் தான். அன்புக்குரியவர்களே, மனித பலவீனத்தினாலே தீமையை வெற்றி கொள்ள முடியாது. நான் சாத்தானை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாத்தானை விட வலியவனாக இருக்கிற இறைவனுடைய கரம் பற்றினால் மட்டும்தான் நம்மால் தீமையை வெற்றி கொள்ள முடியும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், ஒரு வீட்டை நீ கொள்ளையிட வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டை காவல் காக்கின்ற வலியவனை நீ கட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே,
இங்கே வலியவனாக இருக்கிற சாத்தானை நான் கட்டி போட வேண்டும் என்று சொன்னால் அதை விட வலிமையுள்ள இறைவனுடைய கரம் பற்றி நான் நடந்தால் மட்டும்தான் என்னால் அந்த தீமைகளை வெற்றி கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களை, சிந்தித்து பாருங்கள். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்று பல நேரங்களில் தீமைகளுக்கு இடம் கொடுத்து விட்டு அந்த தீமைகளை வெல்ல முடியாமல் நாம் மனித பலவீனத்தினாலே சோர்ந்து போகின்றோம். என்னால் இயலவில்லை, நான் என்ன செய்வது, என் தலைவிதி என்றெல்லாம். அன்பார்ந்தவர்களே, உன்னால் இயலாது, ஆனால் உன்னாலும் இயலாது, என்னாலும் இயலாது. ஆனால் நம்மை விட வலியவனாயிருக்கிற ஆண்டவருடைய கரம் பற்றுகிற பொழுது நம்மால் இந்த தீய சக்திகளை நம்மால் வெற்றி கொள்ள முடியும். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, தூய ஆவிக்கு ஏற்ப நம் வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். தூய ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவமும் குறைகளும் வருகிற பொழுது நம்மை மனமாற்றத்தை நோக்கி வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இது எந்த நிலையிலும் பரிசுத்த ஆவியின் குரலை உதாசீனப்படுத்தாமல் நான் செய்வது பாவம் என்று எனக்கு சுட்டி காட்டுகிறவரும், அந்த பாவத்தை விட்டு விலகி பாவத்திற்கு காரணமாக இருக்கிற சாத்தானை உதறி தள்ளுவதற்கும் எனக்கு உதவி செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே எந்த நிலையிலும் பரிசுத்த ஆவியின் குரலை உதாசீனப்படுத்தாமல் சாத்தான் வழியாக எனக்குள் வந்திருக்கின்ற பாவ செயல்களை நான் வெற்றி கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் அதற்கான அருளை நமக்கு தருகின்றார். எப்பொழுது நான் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நான் மனமாற்றத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றேனோ, நல் வாழ்வை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றேனோ, அருள் வாழ்வை நோக்கி நான் பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றேனோ, அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கக்கூடிய தீமையை வெற்றி கொள்வதற்கு அவர் அருள் பாலிக்கின்றார் நமக்கு. அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் சாத்தானை நசுக்கி விட்டாலும் கூட சாத்தான் நம்மில் விதைத்திருக்கின்ற பாவ செயல் நமக்குள் தான் இருக்கிறது. எனக்குள் தான் கோபம் இருக்கிறது, எனக்குள் தான் அகங்காரம் இருக்கிறது, எனக்குள் தான் வெறுப்பு இருக்கிறது, எனக்குள் தான் காம வெறி இருக்கிறது, எனக்குள் தான் கொலை செய்வதற்கான வெறுப்பு சூழல் எனக்குள் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி சாத்தான் எனக்குள் விதைத்திருக்கிற பாவத்தின் செயல்கள் எனக்குள் குடிகொண்டிருக்கிற பொழுது அந்த பாவ செயல்கள் என்னிடம் இருந்தும் என் சகோதரனிடம் இருந்தும் கடவுளிடம் இருந்தே என்னை அகற்றி விடுகிறது. எனவே நான் இந்த பாவ செயல்களை என் வாழ்க்கையிலே வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு தேவை. கிறிஸ்துவின் ரத்தம் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு எனக்கு தேவை. கிறிஸ்துவின் ரத்தம் வழியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாவ மன்னிப்பு நமக்கு தேவை. இவற்றை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து தருவது பரிசுத்த ஆவியானவர் தான். எனவே தூய ஆவியோடு நம் ஒவ்வொரு நாளும் ஒத்துழைக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு அருள் மிகுந்த ஆசீர் மிகுந்த வாழ்வாக மாறும். நம்மால் தீயவனையும் அவனுடைய செயல்களையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். மூன்றாவது, அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளின் குடும்பமாக மாற வேண்டும். அன்னை மரியாளும் திருத்தூதர்களும் இயேசுவை தேடி வந்த பொழுது கேட்கிறார்கள், இதோ உன்னுடைய தாயும் சகோதரர்களும் உன்னை தேடி வந்திருக்கிறார்களே என்று கேட்ட பொழுது அங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? கடவுளுடைய திருவுளம் யாது என அறிந்து அவற்றின்படி நடக்கிறவர்களும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களும் தான் என் தாயும் என் சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு எதிராக உள்ள தீயவனுடைய போராட்டத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்து இறை குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக மாறுகிற பொழுது இறை குடும்பத்திற்குள்ளே தீய சக்திகள் உள்ளே நுழையாது. நான் எப்பொழுது ஆண்டவருடைய குடும்ப உறவிலிருந்து அகன்று போகின்றேனோ அப்பொழுது தீமை எனக்குள்ளே வேகமாக வரும். எனவே அந்த தீமையை நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உறவின் குடும்பமாக அந்த உறவு குடும்பத்துக்குள்ளே நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். ஒன்றிணைந்து இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டி எழுப்புகிற பொழுது நம்முடைய வாழ்வு இறை பிரசன்னத்திலே பத்திரமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். எத்தீமையும் நம்மை அணுகாது. காரணம், அவன் தீயவனை விட வலியவன் நம்மோடு இருந்து நமக்காக போராடுகிறார். எனவேதான் செங்கடலை கடக்கிற வேளையிலே வலிமையுள்ள எகிப்திய படைகள் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது சொன்னார்களே,
வாருங்கள் நாம் ஓடி போவோம், இவர்கள் சார்பாக கடவுள் போரிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம் சார்பாக தீயவனுக்கு எதிரான போராட்டத்திலே கடவுள் நம் சார்பாக போரிடுகிறார். இது நம்முடைய போர் அல்ல, அவருடைய போர். எனவே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு போராட்டத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் விட்டு கொடுப்போம். நம்மில் ஏற்படக்கூடிய குறைகளை முன்னிட்டு நாம் மனம் சோர்ந்து போகாமல் இறைவனுடைய இரக்கத்தை தூய ஆவி வழியாக நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நெருக்கமான பிள்ளைகளாக, அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர்களாக நாம் மாறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் வாழ்க்கையிலே தீமைக்கு எதிரான போராட்டங்கள் பெருகுகிற பொழுதெல்லாம் நாங்கள் மனம் தளர்ந்து போகிறோம். ஆண்டவரே, என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் எங்களுக்குள்ளே நாங்களே பிளவுபட்டு கொண்டு பல நேரங்களிலே குழம்பி போய் வாழ்க்கையிலே சோர்ந்து விடுகிறோம். ஆண்டவரே, எல்லாம் முடிந்தது என்று கருதி கொண்டு மனதிலே தளர்ச்சி அடைகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய ஆண்டவரே, வாழ்வின் ஒளியாக நீரே எங்களுக்குள் வருகின்றீர். ஒளியாக எங்களுக்குள் வந்து எங்களுக்குள் இருக்கிற இருளை அகற்றி எங்கள் வாழ்வை ஒளி உள்ளதாக மாற்றுகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைக்கு எதிரான போராட்டத்திலே நீர் எங்களுக்கு துணை நின்று எங்கள் கரத்தை வலுப்படுத்தி கொண்டு எங்கள் வலுவின்மையில் நீரே வல்லமையாக இருந்து கொண்டு சாத்தானையும் அவருடைய தந்திரங்களையும் அவன் செயல்பாடுகளையும் முறியடித்திட எங்களுக்கு நீரே அருள் தாரும். பரிசுத்த ஆவியே, எங்களுடைய வலுவின்மையில் வல்லமையாக வாரும். அன்னை மரியாளே, இரக்கத்தின் அரசியே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன்.